மெரினாவில் இளைஞர்கள் கூடவிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை அடுத்து மெரினா கடற்கரையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றியான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணி. மெரினாவில் இளைஞர்கள் மீண்டும் ஒன்று கூடி போராட்டம் நடத்த இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மெரினாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 போலீசார் மெரினாவில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இணை ஆணையர் மனோகரன் தலைமையிலான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் துணை ஆணையர்கள் சுதாகர் அதேபோல ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையிலும் பாதுகாப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதிரடிப்படையினர், ஆயுதப்படையினர் மெரினா கடற்கரை முழுவதுமாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு தடை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சென்னை மாநகர காவல்துறையினர் ஏற்கனவே இதை அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே போராட்டத்திற்கு யாராவது வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபம், சமூக நலக்கூடத்தில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் சுப்பிரமணியன்.